ஹியூமன் போடியமுடன் இணைந்து MTR ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 15 Episode 2 அப்பாவின் மாஸ்டர் பிளான். மனிதன் மகத்தான சல்லிப்பயல்னு எழுத்தாளர் ஜி நாகராஜன் சொன்னார். கேவலம் நாமெல்லாம் மனுஷங்க தானே அப்படின்னு முள்ளு மலரும் படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார். சில நேரத்தில் நடக்கிறத பார்க்குறப்ப ஜி நாகராஜன் சொன்னதும் ரஜினி பேசினதும் சரின்னு தான் தோணுதில்ல. எதை மனசில் வச்சு ஜி நாகராஜன் அப்படி சொன்னாரோ தெரியல. ஆனால் அது பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு பொருந்தி போகுது. ஜேவியர் விஷயத்துக்கும் இது பொருந்தும் தானே. இந்த மாதிரியான கதைகளில் நாம் எப்பவும் கேட்கறது தான் இப்போ பிரான்ஸ்லேயும் எதிரொலிச்சுது. இவரா இப்படி செஞ்சாரு, நம்பவே முடியலையே. இந்த டயலாகை எத்தனை இடங்களை கேட்டிருப்போம். நாமளே நிறைய தடவை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கூடவே இருப்பாங்க, நல்லபடியாக சிரித்து பேசி பழகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க மனசுக்குள்ள குரூரமாக ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நெருக்கமாக உயிருக்குயிராக பழகிட்டு இருக்கிறவங்க கிட்ட கூட மனசில் இன்னொன்று வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனஸ்ட் ராஜ் படத்தில் விஜயகாந்த் கூடவே இருந்த அவருடைய ஃப்ரெண்ட் தேவன் விஜயகாந்தோட அம்மாவையும் காதலியையும் கொன்றுவர். அந்த அம்மா கையால் எத்தனை நாள் சாப்பிட்ருப்பார். அந்த காதலி எத்தனை தடவை தேவனை அண்ணன் அண்ணன்னு சொல்லியிருப்பா. ஆனால் கொலை பண்ணுறப்போ அது எதுவுமே தேவனுக்கு ஞாபகம் வரலையே. பொதுவாகவே இப்படி விபரீதமாக ஏதாச்சும் நடக்கிறப்போ தான் மனுஷங்க மனசில் மறைஞ்சிருக்கிற பிசாசு வெளியில் வரும். அப்போ நாம் சொல்லுவோம், இவரா இப்படி செஞ்சாரு, நம்பவே முடியலையே. இந்த மாதிரியான குரூர விஷயங்கள் நடக்கிறப்போ பெரிய அவநம்பிக்கை வந்துடுது. அது சமூகத்தில் ரொம்ப காலத்துக்கு கெட்ட காத்தா வீசிட்டு இருக்கும். ஆனால் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறதால இது தாக்கு பிடிக்க முடியாமல் கரைஞ்சு போயிடுது. அவநம்பிக்கை ஒரு சமூகத்தில் நிறைய இருக்கிறப்போ அது வாழ தகுதி இல்லாத இடமா போயிடும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி. ஆக இப்படி அவநம்பிக்கையான நிகழ்வுகள் நம்ம கவனத்துக்கு வரப்போ நாம் அதை சுற்றி இருக்கிற பல்வேறு தடயங்களை ஆராய வேண்டி இருக்குது. நாம் கொஞ்சம் ஜேவியரோட கடந்த காலத்தை பார்ப்போம். அவரோட இதயத்தில் இருந்த ஈரம் எல்லாம் வத்தி போனதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? பெர்னார்ட் ஹியூபர்ட் டுபாண்ட் டி லெகானஸோட பையன்தான் ஜேவியர். நோபல் ஃபேமிலி. இப்படியான குடும்பங்கள் அவங்களோட பெருமையையும் செல்வத்தையும் பரம்பரையா தக்க வச்சுட்டு வரும். ஆனா எல்லா காலமும் ஒண்ணு போல இருக்காதே. பகல்னு ஒண்ணு இருந்தா ராத்திரின்னு ஒண்ணு இருந்துதான் ஆகணும். கருப்புன்னு ஒண்ணு இருந்தா வெள்ளன்னு ஒண்ணு இருந்துதான் ஆகணும். டுபாண்ட் டி லெகானஸ் ஃபேமிலிக்கும் வீழ்ச்சியான காலகட்டம் அது. ஜேவியரை பொறுத்த வரைக்கும் அது அவரோட அமெரிக்க கனவுங்கிற ரூபத்துல வந்துச்சு. ஜேவியருக்கு பிரான்ஸ்ல நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல வேலைன்னு இருந்தாலும் அவர் வாழ நினைச்ச வாழ்க்கை வேற. அமெரிக்காவில பெரிய வீடு கட்டி கெத்தா வாழ ஆசைப்பட்டாரு. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக குடும்பத்தோட அமெரிக்கா போனார். அது 2000 தொடக்கம். அங்க புளோரிடால வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. ஆனா ஜேவியரோட போதாத காலம் அவரோட கனவு நிறைவேறல. திரும்ப பிரான்ஸுக்கே வந்துட்டார். அதுக்காக அவர் நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருந்துச்சு. நிறையனா நிறைய. வியாபாரத்துல நம்ம ஊரு பக்கம் ஒரு வழக்கம் இருக்கு. பெரிய அளவுல தொழில் செஞ்சுட்டு வர குடும்பத்துல இருந்து அவங்களோட பசங்களை அடுத்த தலைமுறைக்கு தயார் செய்யறப்போ ரொம்ப கவனமா இருப்பாங்க. எடுத்த உடனே பையன் கையில பொறுப்பை கொடுத்து ஒதுங்கிக்கிற வழக்கம் கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா கோவிந்தா கோவிந்தா தான்னு அவங்களுக்கு தெரியும். முதல்ல சின்ன தொகையை கொடுத்து தொழில் நடத்த சொல்வாங்க. அதுல ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அனுபவம் கொள்முதல்னு வரவு வச்சிடுவாங்க. இழந்ததையும் நேர்மறையா பாக்குற அணுகுமுறை அது. அதே நேரத்துல எந்நேரமும் அனுபவத்தை கொள்முதல் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. இங்க ஜேவியர் கதையில என்ன நடந்துச்சுன்னா ஆழம் பார்க்காம கால விட்டதுதான். அது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்காவில கொட்டி வெறுங்கையோட பிரான்ஸுக்கு திரும்ப வந்துட்டாரு. அதே நேரத்துல ஜேவியர் கிட்ட திறமை இருந்துச்சு, உழைப்பு இருந்துச்சு. அதனால மீண்டு வந்துடலாம்னு கொஞ்சம் போல நம்பிக்கையும் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தாலும் நிறைய சறுக்கல்கள் தான். அதுல இருந்து 2011ல கோர சம்பவம் நடக்கிற வரைக்கும் அவருக்கு வீழ்ச்சி தான்.
நிறைய பணம் கைவிட்டு போச்சு. சாண் ஏறுனா முழம் வழுக்கும். வேற சில பிரச்சனையும் கூடவே வந்துச்சு. தரித்திரம் பிடிச்சா விடாதுன்னு சொல்வாங்கல்ல, அப்படி ஒரு தரித்திர வாழ்க்கைக்குள்ள திடீர்னு ஜேவியர் நுழைஞ்சிட்டாரு. ஆனா அத பத்திலாம் வீட்டுக்கு தெரியாது. குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல ஜேவியர் கவனமா இருந்தாரு. எல்லா கவலையையும் அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவரோட குடும்பத்துக்கு முன்னாடி அவர் தலை குனிஞ்சு நிக்க விரும்பல. உலகம் முழுக்க சுத்திக்கிட்டே இருந்தாரு. பிஸியான பிசினஸ்மேன் மாதிரி அவரை காமிச்சுக்கிட்டாரு. அது வெறுமனே வெளி உலகத்துக்கு முன்னாடி அப்படி காட்டிக்கதான். உண்மையான பக்கம் வேற ஒண்ணா இருந்துச்சு. அது இருண்ட பக்கம். எந்த அளவுக்குன்னா, கொஞ்ச நாள்லயே கையில நயா பைசா கூட இல்லாத நிலைமை வந்துடுங்கிற அளவுக்கு. 2011 ஜனவரி 1 டுபான் டே லிகானஸ் ஃபேமிலியோட கடைசி புத்தாண்டுன்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை ஜாலியாக கொண்டாடினாங்க. ஃப்ரான்ஸில் டிசம்பர் 31 அன்னைக்கு முழு நாளும் புத்தாண்டு கொண்டாடுற வழக்கம் உண்டு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கொண்டாட்டத்துக்கு பேர் போன நாடாச்சே, சொல்லவா வேணும். அங்கே வாட்ச் நைட் சர்வீஸ் வழக்கமும் இருக்குது. அப்படின்னா லேட் நைட்டில் கிறிஸ்டியன் சர்ச்சில் மாஸ் நடக்கும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறதுனால குடும்பமாக சேர்ந்து வாட்ச் நைட் மாஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க. கலர் கலராக ஃபயர் ஒர்க்ஸ், மது, நல்ல டின்னர். டின்னர்னா சாதாரண டின்னர் இல்லை. Le Réveillon de la Saint Sylvestre Feast, foie gras, oysters மாதிரியான சீ ஃபுட், இதோட ஷாம்பெயின். இப்படி அந்த நாளை டுபான் டே லிகானஸ் ஃபேமிலியும் கொண்டாடிச்சு. நியூ இயர் வரவும் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு புத்தாண்டு ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் குடும்பமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரப்போ 3 மணி மேலே ஆயிடுச்சு. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை அந்த குடும்பம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தடுத்த நாள்லையும் அதை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஜனவரி 10 வாக்கில் ஜேவியரோட அப்பா பெர்னார்ட் ஹியூபர்ட் டுபான் டே லிகானஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துச்சு. அவர் ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தார். ஜேவியர் அப்பப்போ போய் கவனிச்சுட்டு வந்தார். ஜனவரி 20 அன்னைக்கு பெர்னார்ட் ஹியூபர்ட் இறந்து போனார். ஹார்ட் அட்டாக். இந்த மரணம் ஜேவியரோட மனசுல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. நோய், தனிமை, வறுமைன்னு ஒரு மோசமான சாவு தான் பெர்னார்ட் ஹியூபர்ட்டோடது. இந்த மாதிரி நாமளும் ஆயிடுவோமோன்னு ஜேவியருக்கு தோண ஆரம்பிச்சுது. ஒரு மாதிரி வாட்டமாவே தெரிஞ்சிட்டு இருந்தார். முதல்ல அப்பா இறந்து போனதால தான் இப்படி இருக்காருன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கும் மேல வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு சென்ஸ் பண்ற அளவுக்கு ஜேவியர் வினோதமா நடந்துக்கிட்டார். பெர்னார்ட் ஹியூபர்ட்டோட மரணத்துக்கு அப்புறமா அவர் இருந்த வாடகை வீட்டை காலி பண்ண வேண்டியிருந்துச்சு. ஜேவியர் அந்த வீட்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடினாரு. ஏதாச்சும்னா பணம். ஜேவியருக்கு இப்போ ரொம்ப தேவையானது பணம் தான். ஆனா அந்த வீட்ல பணம் எதுவும் கிடைக்கல. வேற 2 முக்கியமான பொருள் கிடைச்சது. ஒன்னு ரிங். அது கவுண்ட் சிக்னட் ரிங், பிரிஸ்டீஜியஸ் ரிங், ஜேவியரோட குடும்ப பாரம்பரியத்தை சொல்ற ரிங், அந்த பாரம்பரியம் சீரழிய போறத சொல்ற ரிங். அத கையில எடுத்ததும் அவரால் அழுகைய கட்டுப்படுத்திக்க முடியல. உடஞ்சு அழுதார். வெறிச்சு அதையே பார்த்துட்டு இருந்தவர் கண்ல அடுத்த முக்கியமான பொருள் பட்டுச்சு. .22 லாங் ரைஃபிள். இந்த ரைஃபிள் அமெரிக்காவில தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஜேவியரோட அமெரிக்க கனவு இப்போ இந்த ரைஃபிள் ரூபத்துல வந்து நின்னுச்சு. இந்த நாள் தான் டுபான் டி லிகானஸ் குடும்பத்தோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஜேவியர் மனசுல கெட்ட ஆவி புகுந்த நாள். அதுக்கப்புறம் தனியா இருக்கிறப்பெல்லாம் அந்த .22 லாங் ரைஃபிளை எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. வெறும துப்பாக்கிய குறி வச்சு சுடுற மாதிரி நடிச்சு பாப்பாரு. அதுக்கப்புறம் February 2 அன்னைக்கு ஃபயர் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி ஜேவியருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல துளி கூட ஆர்வம் கிடையாது. அவர் வேலை, பிசினஸ், ட்ரிப் இப்படியே திரியிற ஆளு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்படிலாம் ஃபயர் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வாங்குவோம்னு அவரே நினைச்சு பார்த்திருக்க வாய்ப்பில்ல. இப்போ லைசன்ஸ் வாங்கின கையோட எப்படி ஷூட் பண்ணணும்னு கத்துக்க ஆரம்பிச்சாரு. 1-2 நாள் தன்னோட குழந்தைங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. டாமஸ், பெனுவா 2 பேரும் ஷூட்டிங் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்தர் அடுத்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருந்தான். உண்மையிலேயே இது என்ன மாதிரியான மனநிலை?
குடும்பத்தை கொல்றதுக்காக ஜேவியர் ரெடி ஆயிட்டு இருக்கிறப்போ அவரோட மனசுல குரூரமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வீட்ல குழந்தைங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. எதை வச்சு கொல்றதுக்காக திட்டம் போட்டிருக்காரோ அத கத்துக்கிற இடத்துக்கு எப்படி குழந்தைங்களை கூட்டிட்டு போனாரு. மனுஷன் மகத்தான சல்லிப்பயல்தான் இல்ல? ஷூட் பண்றதுக்காக கத்து கொடுத்தவர்கிட்ட ஜேவியர் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருந்தாரு. அதுல முக்கியமான கேள்வி, சத்தம் வராம எப்படி சுடுறது. அதோட தொடர்ச்சியா மார்ச் 12 அன்னைக்கு சைலன்சர் வாங்கினாரு. அதே நாள்ல வேணுங்கிற அளவுக்கு புல்லட்ஸும் வாங்கினாரு. 2011 ஏப்ரல் 3 ஞாயிற்றுக்கிழமை. ஜேவியர் ராட்சசனா மாறின நாள். அவருக்குள்ள ஒரு கொடூரமான ராட்சசம் ஒளிஞ்சிருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஆக்னஸ் தன்னோட குழந்தைகளோட சண்டே மாஸுக்கு போயிருந்த நேரத்தில் ஜேவியர் அவருடைய சிட்ரான் C5 கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பினார். பெரிய பெரிய பிளாஸ்டிக் பேக்ஸ், கயிறு, ரத்தத்தை கிளீன் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கினார். மாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டாங்க. ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் ஆனதும் வெளியில போகலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் தாமஸ் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி ஆகணும். நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடேன், இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு அப்பா ஜேவியர் கேட்டார். தாமஸ் கிளம்புறேன்னு சொன்னான். அடுத்த தடவை பார்க்கலான்னு சொன்னான். அவரும் ரொம்ப வற்புறுத்தலை. தாமஸ் தவிர மற்றவங்கெல்லாம் வெளியில கிளம்பினாங்க. தாமஸ் அவனோட யூனிவர்சிட்டிக்கு கிளம்பினான். குடும்பத்தோட வெளியில கொஞ்ச தூரம் டிரைவ் போயிட்டு அப்புறம் நான்ட்ல இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அதை முடிச்சுட்டு நைட் ஷோ சினிமாவுக்கு போனாங்க. வீட்டுக்கு திரும்பி வரப்போ நடுராத்திரியை தாண்டிடுச்சு. சாயந்தரம் சீக்கிரமே சாப்பிட்டதால எல்லாருக்கும் பசி. அதனால கொஞ்சம் சாலட் சாப்பிடலான்னு பிளான் பண்ணாங்க. கொஞ்சம் ஜூஸ். ஆன் பென்வா 2 பேரும் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்க. ஜூஸ் மட்டுமாச்சும் சாப்பிடுன்னு சொல்லி ஜேவியர் ஃபோர்ஸ் பண்ணார். எல்லாருக்கும் கொடுத்த ஜூஸ்ல எக்கச்சக்கமா தூக்க மாத்திரைய கலந்திருந்தார். 2 மணி வாக்குல எல்லாரும் தூங்க கிளம்பிட்டாங்க. ஜேவியர் மட்டும் தூங்கல. அவரு கொலகார அவதாரம் எடுத்திருந்தார். ஆக்னஸ்க்கு நல்ல தூக்கம். வெளியில போயிட்டு வந்த களைப்பு வேற. போதா குறைக்கு அவங்க ஸ்லீப் ஆப்னியா மெஷின் பயன்படுத்தி தூங்குறவங்க. எல்லாமும் சேர்ந்ததால அசந்து தூங்கிட்டு இருந்தது தெரிஞ்சது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் உண்டு. இறப்புங்கிறது ஒருத்தருக்கு தூக்கம் வரது மாதிரிதான், பிறப்புங்கிறது தூக்கம் நீங்கி விழிச்சுக்கிறது மாதிரிதான் இப்படின்னு இந்த குறளுக்கு வரதராசன் அர்த்தம் சொன்னாரு. நிலையற்ற வாழ்க்கையில உறக்கத்திற்கு அப்புறம் விழிச்சுக்கிறது மாதிரிதான் பிறப்பு. திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம்தான் இறப்பு அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அர்த்தம் சொன்னாரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி லீஜோ ஜோஸ் பெலிசேரி இயக்கத்துல நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் வந்துச்சே, பாத்திருப்பீங்கள்ல? அந்த படம் இந்த திருக்குறள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த குறளுக்கும் அந்த படத்துக்கும் அவ்வளவு பொருத்தம். அது இந்த குறளுக்கு கம்ப்ளீட்டா வேற அர்த்தம் கொடுத்துச்சு. விதவிதமா அர்த்தப்படுத்திக்கிற மாதிரியான அருமையான குறள் இது. ஆக்னஸ்க்கு அந்த தூக்கமே இறப்பா மாறிடுச்சு. தூக்கத்திலேயே அவங்கள 2 தடவை தலையில சுட்டாரு ஜேவியர். அந்த வீட்ல தூங்கிட்டு இருந்த குழந்தைங்க யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கல. அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்க மாத்திரை நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா 2 கருப்பு லேப்ரடார் நாய்களும் எதையோ சென்ஸ் பண்ணிடுச்சு. 2ம் குறைக்கலனாலும் அசம்பாவிதம் நடந்தது அதுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நரி ஊளையிடுற மாதிரி ஊன்னு மெதுவா சத்தம் போட்டுச்சு. ஜேவியர் கொஞ்சம் பதறிட்டாரு. அவர் கொலை பண்ண திட்டம் போட்டப்போ இந்த நாய்ங்க அவரோட கவனத்துக்கு வரல. இப்போ ஊளையிடவும் அவசரமா அதுங்களோட இடத்துக்கு ஓடி வந்தாரு. 2ம் அவரை பார்த்து மெதுவா உருமிச்சு. அவ்வளவுதான், பட்டு பட்டுன்னு 2யும் மாத்தி மாத்தி சுட்டாரு. திரும்ப மறுபடியும் இன்னொரு தடவை 2யும் சுட்டாரு. ஆர்த்தர் அவன் ரூம்ல தனியா தான் தூங்கிட்டு இருந்தான். அவனையும் 2 தடவை தலையில சுட்டு கொன்னுட்டு ஆன் பெனுவா ரூமுக்கு வந்தார். அவங்க 2 பேரும் தனித்தனி பெட்ல ஒரே ரூம்ல படுத்திருந்தாங்க. கருப்பு லேப்ரடார் நாய்களை சுட்ட மாதிரியே இவங்க 2 பேரையும் சுட்டு தள்ளினாரு. பெனுவாவோட தலையில 2 தடவை சுட்டது போக நெஞ்சிலையும் 3 தடவை சுட்டார். எல்லாரையும் அவங்க இடத்திலேயே சுட்டு போட்டார்.
அந்த குடும்பத்தோட உசுறு இப்போ சிவப்பு ஆறா அந்த வீட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பணத்தையும் எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும்னு ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் நிதானமா செஞ்சாரு. எல்லாம் இருட்டுல தான். பக்கத்துல யாருக்கும் எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தார். பொறுமையா ஆற அமர குழி தோண்டி சோர்வாகிறப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நிதானமா சடங்குகள் செஞ்சு எல்லாத்தையும் ஒரே குழியில போட்டு மூடினார். ஜேவியருக்கு பக்கா பிளான் இருந்துச்சு. இந்த கொலை விவகாரம் வெளியில தெரியறது சீக்கிரம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தார். அவர் தப்பிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் போடுறதுக்கும் இவருக்கு எதிரா ஆதாரம் இல்லாம இருக்கிறதுக்கும் அவருக்கு நேரம் வேணும். அடுத்த நாள் திங்கக்கிழமை முழுக்க வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கும் தடயங்களை அழிக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டாரு. அது நிறைய நேரம் எடுத்துச்சு. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலதான் அந்த வேலை முடிஞ்சுது. இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கானே, டாமஸ், ஜேவியரோட பையன், அவன் குடும்பத்தோட வாரிசு. அவனை மட்டும் உயிரோட விட்டுறலாமான்னு ஒரு கணம் நினப்பு ஓடுச்சு. அவன் இறந்துட்டா அந்த தலைமுறையோட காலமும் முடிஞ்சிடுமே. ஆனா ஜேவியர் அதோட காலத்தையும் முடிக்கணும்னு நினைச்சிட்டாரு. இந்த குடும்பம் பாரம்பரியம்லாம் போதும்னு தோணிடுச்சு போல. டாமஸை எப்படி வரவழைக்கலாம்னு யோசிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கால் பண்ணாரு. ஜேவியருங்கிற பேரு உலகம் முழுக்க ரவுண்ட் அடிச்சதுன்னு சொல்லலாம். எக்ஸில் ஆரம்பிக்கிற பேர்ல ஜேவியர் தான் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் இதை ஒவ்வொரு மாதிரி உச்சரிப்பாங்க. ஜேவியர்னு தான் பொதுவான உச்சரிப்பு. எக்ஸேவியர்னும் உச்சரிக்கிறது உண்டு. அது அபூர்வம். ஹவியர் இப்படி உச்சரிக்கிற வழக்கமும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சேவியர்னு உச்சரிக்கிறோம். என்ன விஷயம்னா, ஜேவியருங்கிற பேருக்கும் ஜேவியருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. ஜேவியருக்கு அமெரிக்க கனவு இருந்துச்சு இல்லையா? அங்கே ஒரு அழகான வீடு கட்டி குடி போகணும்னு அவருக்கு ஆசை இருந்துச்சு. என்ன வினோதம் பாருங்க, ஜேவியருங்கிற பேர் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் அந்த பேரை வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு வினோதம் என்னன்னா, சேவியருங்கிற பேருக்கு புது வீடு அப்படின்னு அர்த்தம். சேவியரை சேவ் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரட்சிப்பவர்னு அர்த்தம் சொல்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் இங்கே அவருடைய குடும்பத்தை ரட்சிக்கிறவராக இருந்த சேவியர் இப்போ யமனா மாறிட்டார். ஏப்ரல் 5 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டாமஸ்க்கு சேவியர் ஃபோன் பண்ணுறப்போ அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தான். பாட்டு பாடிட்டு டிவி பார்த்துட்டு சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அன்றைக்கி நைட்டும் அந்த ஃப்ரெண்ட் வீட்டிலே தங்குறதா தான் பிளான். ஆனால் நைட் 9 மணி போல் ஜேவியர் கால் பண்ணார். டாமஸ், அம்மாவுக்கு சைக்கிள் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீரியஸ் தான். கோமாவில் இருக்காங்க. உடனே கிளம்பி வா. நைட் 10 மணி ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி வந்தான். வீட்டுக்கு வரப்போ வீட்டில் அப்பாவை தவிர யாருமே இல்லை. அவனுக்கு குழப்பமாக இருந்துச்சு. ஆர்த்தர் அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு, ஆன் பென்வா 2 பேரும் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னார். அவன் உடனே அம்மாவை பார்க்கணும்னு சொன்னான். ஜேவியர் அதுக்கு ஒத்துக்கலை. அவன் பதட்டமாகவே இருந்தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு அவனை சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக தூக்க மாத்திரையை போட்டு ஜூஸ் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டான். அவனோட கான்ஷியஸ்னஸ் போகவும் அவன் தலையில் 2 தடவை சுட்டார். இதயத்தை பார்த்து 1 தடவை சுட்டார். முதல்ல தோண்டின குழிக்கு பக்கத்தில் தனி குழி தோண்டி புதைச்சார். வீட்டை மறுபடியும் தடயமே இல்லாமல் பளிச்சுன்னு மாற்றிட்டார். யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அடுத்தடுத்த வேலைகளை செய்ய தயாரானார். டாமஸோட ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பினான். அதுக்கெல்லாம் அவன் அனுப்புகிற மாதிரியே ஜேவியர் பதில் அனுப்பினார். என்ன வித்தியாசமாக அனுப்புகிற, என்ன ஆச்சு, நீ பேசுகிற மாதிரியே இல்லைன்னு பதில் வந்துச்சு. தொடர்ந்து அவன் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கவும் இவர் ரிப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். அடுத்தடுத்த நாட்களில் முக்கியமான ஆளுங்களுக்கு லெட்டர் போட்டார். அமெரிக்காவில் ஸ்பையாக சேர்ந்திருக்கிறதாகவும் இந்த தகவலை ரகசியமாக வச்சிருக்கணும்னு 8 பக்கத்து லெட்டர் எழுதினார். சிலருக்கு அதோட சேர்த்து தனிப்பட்ட முறையிலையும் எழுதினார். ஆர்த்தர், டாமஸ், ஆன், பென்வா 4 பேரும் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் லெட்டர்ஸ் போட்டார். டாமஸோட ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டாமஸே பேசுகிற மாதிரி பதில் அனுப்பினார். டாமஸோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இது டாமஸ் அனுப்புகிற மாதிரி இல்லைன்னு சந்தேகம் வந்துச்சு. அவள் கால் பண்ணா, அட்டென்ட் பண்ணல.
அதனால மறுநாள் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டா. ஆனா அங்க யாரும் கதவை திறக்க வரல. அவ எப்ப வந்தாலும் லேபரட்டார்ஸ் குறைக்கிற சத்தம் கேட்கும். அன்னைக்கு வீடு மயான அமைதியில இருந்துச்சு. ஜேவியரை தேடுற வேட்டையில போலீஸ் இறங்குனது ஏப்ரல் 21ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ கொலை நடந்து 19 நாள் ஆகியிருந்துச்சு. ஜேவியர் எதிர்பார்த்ததை விட நிறைய நாள் கிடைச்சது. ஜேவியரை தேடி பிரான்ஸ் முழுக்க சுத்துனாங்க. முக்கியமான ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்னு மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஹோட்டல்கள்லையும் தேடினாங்க. அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கே ஜேவியரோட கார் கிடைச்சது. ஃபார்முலா 1 ஹோட்டல்ல அந்த கார் பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது கிடைக்கவும் ஜேவியர் எப்பெப்போ என்னென்ன பண்ணிருப்பாருன்னு ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு மனைவியையும் 3 குழந்தைங்களையும் 2 லேப்ரடார்ஸையும் கொன்னிருக்கணும். அடுத்த நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு தடயங்களை அழிக்கிற வேலை நடந்திருக்கு. ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு டாமஸை வர வச்சு அவனை தனியா கொலை பண்ணிருக்கணும். அடுத்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு தடயங்களை அழிக்கிற வேலைய பார்த்திருக்கணும். அதே நாள்ல ஜேவியரை வீட்டுக்கு வெளியில பார்த்ததுக்கான சாட்சி இருந்தது. அன்னைக்கே அவரு வீட்டை விட்டு கிளம்பல. அடுத்த 3 நாள் அங்கேயேதான் இருந்திருக்காரு. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்குதான் ஊரை விட்டு கிளம்பியிருக்காரு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த கார் ஒரு ஸ்பீட் கேமராவில ட்ராக் ஆகியிருந்துச்சு. அன்னைக்கு மத்தியானம் போல ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. இது கிரெடிட் கார்டோட டைம் ஸ்டாம்ப்ல இருந்து தெரிய வந்துச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே. அடுத்த நாள் தென்மேற்கு திசையில காரை எடுத்துட்டு போயிருக்காரு. அதே நேரத்துல அவர் வேக வேகமா ஊரை விட்டு போகணும்னு நினைக்கல. 100 கிலோமீட்டர் ஸ்பீட அவரோட கார் தாண்டவே இல்ல. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்காரு. தன்னை மறைச்சுக்க ட்ரை பண்ணல. சிசிடிவி கேமராவில அவர் முகம் பதிவாகியிருக்கு. ரெஸ்டாரண்ட்ல கிரெடிட் கார்டு பயன்படுத்தியிருக்காரு. இப்படி எதையும் அவர் மறைச்சுக்கல. ரொம்ப சாதாரணமா சுத்தி இருக்காரு. சொல்லப்போனா அவர் எங்க போயிருப்பாருன்னு ஊகிக்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸையும் அவரே விட்டுட்டு போயிருக்காரு. ஏன்? பொதுவா இந்த மாதிரி தங்களோட குடும்பத்தையே கொல்ல நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் கொன்னுட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிப்பாங்க. அதுதான் வழக்கம். இந்த கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்கணும்னு நினைச்சாங்க. ஜேவியர் இந்த நாட்டோட தெற்கு பகுதியில சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. அவருக்கு எல்லாம் கொடுத்தது இந்த ஊருதான். அவரோட குழந்தைங்க இந்த பக்கத்துல இருக்கிறப்பதான் பிறந்தாங்க. அதனால கடைசியா ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு தற்கொலை பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைச்சாங்க. ஆசையா வாழ்ந்த வாழ்க்கைய தன்னோட கையாலேயே அழிச்சுக்கிட்டவரு ஜேவியர். அவரும் அப்பவே செத்திருந்தா நிம்மதி இல்லாத ஆத்மாவா இந்த ஊர்ல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ சாகிறதுக்கு முன்னாடி இப்படி திரிஞ்சிருக்காரு, நடப்பணமா. அவர் காரோட கடைசி ஸ்டாப் ரோக்பிரன் சர் ஆஜன்ஸ். ஃபார்முலா 1 ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு பார்க்கிங் லாட்டை கிராஸ் பண்றது சிசிடிவில பதிவாகி இருந்துச்சு. அவரோட தோள்ல ஒரு பேக், இன்னொரு நீளமான பேக கையில வச்சிருந்தாரு. அதுலதான் அந்த ரைஃபிள் இருக்கும்னு நினைச்சாங்க. அதோட அவர் நிதானமா நடந்து போறது அந்த சிசிடிவில பதிவாகி இருந்துச்சு. அந்த ஏரியால மலைப்பகுதி உண்டு. அவர் போன டைரக்ஷன் அந்த பக்கம்தான். அங்க பாறைங்களுக்கு நடுவுல அவர் தற்கொலை பண்ணிருப்பாருன்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. யாருக்கும் வேற எந்த சிந்தனையும் வரல. அதனால அந்த மலை முழுக்க அவரோட டெட் பாடிய தேடினாங்க. எவ்வளோ நாள் தேடினாங்க தெரியுமா? 2 மாசம். அந்த மலையில சின்ன இடம் கூட விடாம இண்டு இடுக்கலெல்லாம் வலை வீசி தேடினாங்க. சின்ன துரும்பு கூட கிடைக்கல. அவர் தற்கொலை பண்ணிருப்பாருன்னு தான் எல்லாரோட நினைப்பும். அவரோட நடவடிக்கையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாரு. குடும்பத்தை சிதைக்கிற 199 பேர் அதே ஸ்பாட்லயே தற்கொலை பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த 99 பேர்ல ஒருத்தரா இவரை நினைச்சிட்டாங்க. தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஜேவியர் அந்த மீதி ஒருத்தரா இருந்தார். எல்லாரும் நினைச்ச மாதிரி அவரு அந்த மலைப்பகுதியில போய் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கல. பக்காவா திட்டம் போட்டு தலைமறைவாயிருக்கார். ஜனவரி 20 ஜேவியரோட அப்பா மறைவுக்கு அப்புறமா போட்டப்பட்ட மாஸ்டர் பிளான் 80 நாளா அணுவா திட்டம் தீட்டியிருக்கணும். பக்கத்துல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எப்படி கொல்லணும், தடயங்களை எப்படி அழிக்கணும், எப்படி நாளை கடத்தணும், அவரை தேடி வரப்போ எப்படி திசை திருப்பணும்னு எல்லாம் பக்காவா திட்டம் போட்டு இருந்தார். டெட் பாடியை கண்டுபிடிக்க நிறைய நாள் எடுத்துக்கணுங்கிறது தான் முதல் பிளான்.
அவர் திட்டம் போட்டபடி தான் அது நடந்துச்சு. அப்புறம் அவருக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்பட்டு இருக்கு. அப்போதான் மாட்டிக்காம தப்பிக்க முடியும். அதனால ஃபார்முலா 1 ஹோட்டலில் தங்கி போலீஸ் தேடுறப்போ அவங்கள ஒரு திசையில் வழி நடத்துறதுக்காக வேண்டிய தடயங்களை வேணும்னே விட்டுட்டு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு போயிட்டார். அவருடைய மாஸ்டர் பிளான் பிசிறு இல்லாமல் ஒர்க் அவுட் ஆச்சு. யாருக்கும் அவர் எங்கே போனார்னே தெரியல. அவர் பேரில் விமான டிக்கெட் இல்லை, அவர் பேரில் ட்ரெயின் டிக்கெட் இல்லை, வாடகைக்கு எடுத்த காரில் எதுவும் அவர் போனதுக்கான தடயம் இல்லை, கார் எதுவும் காணாமல் போகலை. ஆக அவர் எங்கே போயிருப்பாருன்னு சின்ன க்ளூ கூட இல்லை. எல்லா சாத்தியமான வழிகள்லையும் யோசிச்சு பார்த்த அப்புறம்தான் அந்த புதிருக்கான விடை கிடச்சிது. ஜேவியர் கடைசியாக தங்கின இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருக்குது. அதில் கார்கோ ஷிப் போகும். அங்கிருந்து இத்தாலி போயிருக்கணும். அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் குரோவேஷியா போய் அங்கே இருந்து வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வேற ஒரு இடம், இப்படியே ட்ராக் பண்ண முடியாதபடி வெவ்வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். இப்படி ஒரு வினோதமான அனுபவத்தை பிரான்ஸ் அதுக்கு முன்னாடி எதிர்கொண்டதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இந்த வழக்கை இப்படி வர்ணிக்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் டிஸப்பியரன்ஸ். சேவியர் மாயமா மறைஞ்சது பெரிய மிஸ்ட்ரியான விஷயம்தான். இப்படி பல மாயங்களும் மர்மங்களும் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்தையுமே நம்ம அறிவால தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இறந்து போனார்னு நமக்கு தெரியாது. தாஷ்கண்ட் ஒப்பந்தத்துக்காக சோவியத் யூனியனுக்கு போன லால் பகதூர் சாஸ்திரி அங்கேயே இறந்து போனாரு. அவர் எதனால இறந்தாருங்கிறது ஒரு பெரிய மர்மம்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏன், நம்ம ஊர்ல நம்ம கண்ணு முன்னால முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெளிவா தெரியாதே. இப்படி உலகம் பூராவும் எத்தனையோ மர்மம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படித்தான் சேவியரோட கதையும். அவரு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. உண்மையில என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி பண்ணாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலான்னு நாம ஒரு முடிவுக்கு வரலாம். அது தப்பில்ல. ஆனா அப்படித்தான் நடந்திருக்கும்னு நாம சொல்லவே முடியாது. ஏன்னா உண்மை நமக்கு உண்மையிலேயே தெரியாது தானே. நம்மகிட்ட எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்மளால விடைய கண்டுபிடிக்க முடியாது. விடை தெரியாத கேள்விகள், விளங்கிக்க முடியாத மர்மங்கள், இதோட தான் நம்மளோட ஒவ்வொரு நாளும் கழியுது. நம்ம வாழ்க்கையிலேயே இப்படி விடை தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது. அதனாலதான் நம்மளோட லைஃபே ஒரு பெரிய புதிரா இருக்கு. உலகம் இருக்கிற வரைக்கும் சேவியர் கதை மாதிரி எவ்வளவோ புதிரான கதைகள் உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் போல. சேவியர் கதையிலையும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு இப்படி நடந்திருக்கும்னு ஒரு முடிவுக்கு வரும், அவ்வளவுதான். ஒரு புது தகவல் கிடைக்கிறப்போ அது வரைக்கும் நாம நினைச்ச கதை அப்படியே தலைகீழா மாறிடும். அந்த கவனத்தோடையே நாம ஒவ்வொன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு. சேவியர் 2 திட்டம் போட்டிருக்கணும்னு தோணுது. ஒன்னு, நாம இதுவரைக்கும் கேட்ட விஷயம், அவர் தடயம் இல்லாம தப்பிக்கிறது. இன்னொன்னு, அந்த பொணங்களை கடைசி வரைக்கும் யாரும் பார்க்கலனா அவரோட கதைய உண்மைன்னு இந்த உலகம் நம்பிடும்னு நினைச்சிருக்கணும். அதனால முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் 8 பக்கத்துக்கு லெட்டர் போட்டாரு. அவங்க தங்கியிருந்த வீட்டோட குத்தகைய டெர்மினேட் பண்ணாரு. எல்லா வங்கி கணக்கையும் க்ளோஸ் பண்ணாரு. பசங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் ஃபைனல் செட்டில்மெண்ட் அனுப்பினாரு. இதை இன்னும் தெளிவாக்கணும்னா அவரோட மனைவிக்கு பண்ணதை பார்த்தா புரிஞ்சிடும். முதல்ல மனைவி வேலை பார்க்கற இடத்துக்கு கால் பண்ணி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனால லீவ் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு ஆக்னஸ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னு, அதனால போன்ல ரீச் பண்ண முடியாதுன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அடுத்த வாரத்துல கணவனோட வெளிநாடு போறதால என்னோட வேலையிலிருந்து விலகிக்கிறேன்னு ஆக்னஸ் அனுப்புற மாதிரி ஒரு இமெயில் அனுப்பியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து க்ளோஸ் பண்ணிருக்காரு. குடும்பத்தை செதைச்ச அப்புறமும் சரி, செதைக்க திட்டம் போட்டப்பவும் சரி, இதுக்கான எந்த தடயத்தையும் சேவியர் வெளிப்படுத்தாம இருந்திருக்காருங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். அவரோட மனைவி தனக்கு இப்படி ஒரு மரணம் நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அவரோட குழந்தைங்க இப்படி நினைச்சு பார்த்திருப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. அதுக்கான தடயம் எதுவுமே சேவியர் கிட்ட வெளிப்படல. அவர் இவ்வளவு கொடூரமான செயல்ல ஈடுபட்டாருங்கிறத விட பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, அவரோட பாசமான மனைவிய கொன்னுட்டு உயிருக்குயிரான குழந்தைங்களை கொன்னுட்டு எப்படி வாழ முடியுதுங்கிறதுதான். அதை விட இன்னும் நம்மள உருக்குற கேள்வி என்னன்னா, ஜனவரி 20 ஏப்ரல் 3 வரைக்கும்
அவர் எப்படி அந்த வீட்ல சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாருங்கிறது. மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவங்களோட சந்தோஷமா நாட்களை கழிக்க முடிஞ்சது? கொஞ்சம் கூட இதயம் உருகலையா? மனசு இறங்கலையா? இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்னு ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை கைவிட்டுட்டு அவர் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிருக்கலாமே. அவங்க எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்க போறாங்க, அதையே செய்யல. அதனால நாம என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்குன்னா, சேவியருக்கு அவரோட பிசினஸ் தோல்வியினால ஏற்பட்ட நெருக்கடி அவரோட குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துடுங்கிறது அவரோட குடும்பத்துக்கு முன்னாடி அவர் தலை குனிஞ்சு நிக்க விரும்பல. நாம எதிர்பார்க்கிற மாதிரி அவர் குடும்பத்தை கைவிட்டுட்டு தலைமறைவா போனாலும் அது அவருக்கும் அவமானம் தானே. அத அவர் விரும்பல. அந்த விதத்துல அவர் நினைச்சத சாதிச்சு காட்டிட்டார். ஆனா அவரோட பாரம்பரியமான குடும்பம் இப்போ உலகத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்குது. மானம், அவமானம், கௌரவம் எல்லாம் வெறும் கற்பிதம்தான். எந்த ஒண்ணு நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழறதுக்கு எதிரா இருக்குதோ அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படியான கற்பிதங்களை நம்பிக்கிட்டு வாழ்க்கைய தொலைச்சவங்களோட கதையெல்லாம் பாருங்களேன். அவங்க எல்லாருமே கடந்த காலத்தை சுமந்துட்டு இருப்பாங்க. கடந்த காலத்தை சுமக்கிற மாதிரி ஒரு பெரிய கொடுமை கிடையவே கிடையாது. அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டமும் உண்டு. நேத்துங்கிறது முடிஞ்சு போச்சு, அதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நாளைங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. இன்னிக்குங்கிறது மட்டும்தான் நிஜம். அதுதான் நம்ம கையில இருக்கு. உண்மையில இந்த கணத்தை சந்தோஷமா வாழறதுதான் நம்மளோட கடந்த காலத்தையும் நம்மளோட எதிர்காலத்தையும் அர்த்தமுள்ளதா மாத்தும். சரிதானே? இன்னொரு கேஸோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.